Hello everyone. இந்த வீடியோல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அக்ளோமெரேட்டிவ் கிளஸ்டரிங் அல்கோரிதம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து ABCDEF சொல்லி 6 டேட்டாஸ் இருக்கு. 6 டேட்டாஸ் இருக்கு. இப்போ ஏட வேல்யூ வந்து 1,1, அதாவது x1 x2 சொல்லி ரெண்டு வேல்யூ ஒவ்வொரு டேட்டாஸுக்கும் ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஸோ ஏட வேல்யூ 1,1. போன நம்ம பார்த்த முந்தின வீடியோல பார்த்தது தந்த டேட்டாஸுக்கு ஒரு வேல்யூ சிங்கிள் வேல்யூ இருக்கிற மாதிரி பார்த்தோம். பட் இங்க வந்து நம்ம ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி பார்க்கலாம். பீட வேல்யூ 1,1.5, அதே மாதிரி 1.5. ஓகே, இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ தந்திருக்கு. ஸோ இஞ்சில வந்து அதை வந்து நாங்க மெப்ல போட்டு காட்டுறீங்க. x1 by AB, அடுத்தது சீடு வேல்யூ எவ்வளத்தை பாயிண்ட் பண்ணி பட்டுருக்குன்னு சொல்லி காட்டுறீங்க. ஸோ எக்ளோமெரேட்டிவ் ஃபர்ஸ்ட் எது செய்யறதுனாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெட்ரிக்ஸ் வந்து நம்ம செய்யணும். போன வீடியோல எப்படி மெட்ரிக்ஸ் போடலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ABCDEF சொஞ்சலையும் 2 டைமென்ஷன்ல வரும். ஸோ ABCDEF இப்ப அந்த சென்ட்ராய்டுகள் மீட் பண்ற ரெண்டு வேல்யூ இன்டர்செக்ட் பண்ற இடங்களுக்கு நாங்க வந்து 0 போடுவோம். அதே மாதிரி ஏக்கும் பிக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ். இப்ப இந்த டேட்டா பாயிண்ட் பாருங்க, ஏக்கும் பிக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் நாங்க என்னவா கொடுக்கலாம்? ஓகே, ஏக்கும் பிக்கும் இடையில டிஸ்டன்ஸ் காண்றா சிங்கிள் வேல்யூட ஈஸியா காணலாம். ஆனா இப்ப இதுல எப்படி காணலாம்? ஏக்கும் பிக்கும் இடையிலான வேல்யூ இதுதான் பின்னு வைப்போம். இது என்ன? இது ரெண்டுக்கும் இடையிலான வேல்யூவை நம்ம எப்படி காணலாம்? பைத்தாகரஸ் தியரம் வச்சு பார்க்க இயலும். அதே மாதிரி எக்யோலியன் டிஸ்டன்ஸ் அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகேவா? இப்ப ஏக்கும் பிக்கும் இடையிலான இப்ப எக்ஸ் ஏக்கும் பிக்கும் எக்ஸ்ல இருந்து எக்ஸையும் வைல இருந்து வை வேல்யூவையும் மைனஸ் பண்றோம். நம்ம எப்படி போடுவோம்? 1.5ல இருந்து 1 மைனஸ் பண்றோம். 1.5ல இருந்து இந்த x2 1 மைனஸ் பண்றோம். பண்ணா நம்மளுக்கு 0.5 சொல்லி வரும். 0.5 0.5 டோட்டலா மேலால ஒரு ஸ்கேர் ரூட்டும் வரும். ஓகேவா? இப்ப 0.5 ஸ்கேர் ரூட் என்ன? 0.25 பிளஸ் 0.25 டோட்டலா வந்து 0.5 சொல்லி மேல ஒரு ஸ்கேர் ரூடும் வரும். ஸ்கேர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.707 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். ஸோ மட்டன் தட்டினோம்னா 0.71. ஓகேவா? இதே மாதிரி ஏக்கும் சிக்கும் ஏக்கும் டிக்கும் ஏக்கும் ஈக்கும் இப்படி ஒவ்வொரு வேல்யூவா கண்டு நம்ம போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்ரிக்ஸ் போடணும். மெட்ரிக்ஸ் கரெக்டா போட்டா மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸி. மெட்ரிக்ஸ்ல எதுவும் மிஸ்டேக் விட்டோம்னா நம்ம பிறகு செய்யற எல்லா டேட்டாஸும் பொள்ளையா வந்துடும். ஸோ மெட்ரிக்ஸ் முடிஞ்சு அடுத்தது வந்து நம்ம என்ன செய்யணும்? merge 2 clusters இட்டரேஷன் 1ல வந்து இதுல அவங்க மின் மெத்தட்டை யூஸ் பண்றீங்க. மின் மெத்தட், நெக்ஸ்ட் மெத்தட், வேர்ட் மெத்தட், அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ராய்டு, குரூப் எவரேஜ், இப்படின்னு சொல்லி 5 மெத்தட்ஸ் இருக்கு. இதுல மினிமம் வேல்யூவை தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இப்போ அது எப்படி பாக்குறோன்னு சொன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. இந்த சைடை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? இதுல மிச்சம் சின்ன வேல்யூ என்ன? 0.71 இருக்கு. அதுக்கு பிறகு சின்ன வேல்யூ 0.5. ஸோ 0.5 அதுதான் சின்ன வேல்யூ. ஸோ அதுக்கு எஃப்க்கும் டிக்கும் இடையில டிக்கும் இன்டர்செக்ட் பண்ற வேல்யூ தான் 0.5. ஸோ அது ரெண்டையும் இங்க நாங்க merge பண்றோம். அடுத்த ஸ்டெப்ல merge பண்றோம். ஸோ ABCDF சொல்லி, அதாவது டி அதே மாதிரி எஃப். ஸோ டிஎஃப் அடுத்தது இ அதே மாதிரி இப்படி போடுறப்ப இதுக்கும் திருப்பி நாங்க கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேல இருக்கிற வேல்யூவை போடுற எப்படி ஏக்கும் பிக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் 0.71, ஏக்கும் சிக்கும் 5.6. இப்ப நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏக்கும் டிஎஃப் இருக்குது, டிட வேல்யூ இதுவும் எஃப் வேல்யூ இது. இது ரெண்டுக்கும் இடையில நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது வந்து என்னன்னா ஏக்கும் டிக்கும் 3.61 3.20. இதுல எது மிச்சம் சின்ன வேல்யூ? 3.20 இதுதான் சின்ன வேல்யூ. ஸோ அதை வந்து நாங்க போடுறோம். அதே மாதிரி பிக்கும்
டிஎஃப் இதுல எது சின்ன வேல்யூ 2.5 தான் சின்ன வேல்யூ. அத அப்படியும் இந்த கொஸ்டின் மார்க் வர எல்லா இடத்தையும் போட்டிருக்கு பாருங்க. 3. எஸ் இல்ல இருக்கு 3.20 அது மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. இப்ப அடுத்தது வந்து இதுக்குள்ள இப்ப இருக்கிறதுக்குள்ள எது மிச்சம் சின்ன வேல்யூ சின்ன போலி 0.71 0.71 மிச்சம் சின்ன வேல்யூ. அதுக்கு அதுக்கு பிறகு ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ அடுத்தது மர்ஜ் பண்ண வேண்டியது ஏபி. ஸோ அதை எப்படி செய்யலாம்? ஏபி ஒரு இது, அடுத்தது சி, அடுத்தது டிஎஃப், அடுத்தது இ. அதே மாதிரி இங்கே சைட்லையும் செய்யும். இதே மாதிரி இப்ப ஏபி 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 ஓகே என்ன இருக்கு ஏ சி வச்சு ஏக்கும் பிக்கும் இடையில மிச்சம் சின்ன வேல்யூ 4.95. இப்ப பாருங்க 4.95 இதுதான் மிச்சம் சின்ன வேல்யூவா வரும். அடுத்தது அதே மாதிரி மற்றதுகளுக்கும் கால்குலேட் பண்ணி இதுக்குள்ள இருக்கிறதுல எது மிச்சம் சின்ன வேல்யூ இதையும் பார்க்கலாம், இல்லாண்டா இதையும் பார்க்கலாம். ஏதோ ஒரு சைடை பார்த்தா சரி. மிச்சம் சின்ன வேல்யூ 1.0. இப்ப டிஎஃப் ஓட இ வந்து ஜாயின் ஆகுது. இ வந்து ஜாயின் ஆனா எப்படி வரும்? டிஎஃப்இ அடுத்தது ஏபிசி டிஎஃப்இ. இப்ப மூணு 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 இதா ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப ஏபிக்கும் சிக்கும் சில டிஸ்டன்ஸ் அப்படியே போட்டுட்டு இப்ப டிஎஃப்இ இது ரெண்டுல எது மிச்சம் சின்ன வேல்யூ? மிச்சம் சின்ன வேல்யூ 2.50. ஸோ அத மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுட்டு இதுக்குள்ள இருக்கிறதுல மிச்சம் சின்ன வேல்யூவை ஃபைண்ட் பண்றேன். சின்ன வேல்யூ வந்து 1.41. ஓகேவா? அப்ப டிஎஃப்இயோட சியும் வந்து ஜாயின் ஆகுது. டிஎஃப்இயோட சி ஜாயின் ஆகுது. அடுத்தது ஏபி செப்பரேட்டர். இப்ப இதை பார்த்தோம்னா இதுல எது சின்ன வேல்யூ? 2.5 தான் சின்ன வேல்யூ. இது வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது ஃபுல்லா ஜாயின் பண்ண சரி. அதுதான்